இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்ல வந்து 11th யூனிட் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற சண்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறது ஐயூபேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து அதனுடைய ரூல்ஸ் ரூட் வேர்டு எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும், அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் என்ன சஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பேஸ்டான ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் அது தெரிஞ்சாதான் இப்ப திருப்பி இங்க நம்ம எழுத போட அந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து எப்படி அந்த ஐயூபேட் நேம் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ஆல்கஹால் and then aldehyde, ketone, carboxylic acid, ester, and then ether. Okay, now I am going to just enhance this concept. Same அது அதனுடைய வாய்ப்பாடு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது ROH. This is the common formula of alcohol. ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும், RCHO அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. செகண்ட் ஒன் ஆல்டிகைடு. அண்ட் தென் கீட்டோன். கீட்டோன் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொன்னா RCOR அப்படிங்கிறத கீட்டோன். அண்ட் தென் ஆசிட். ஆசிட் மீன்ஸ் RCOOH. எஸ்டர் மீன்ஸ் ROR. அண்ட் தென் ஈத்தர் மீன்ஸ் RCOOR. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த ஈஸியஸ்ட் மெத்தட் சொல்லி, ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா OH, ஆல்டிஹைட்னா CHO, எஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சென்டர்ல ஒரு O ஜாயிண்ட் ஆகும், ஈத்தர்னா COO and then COOH. OH, CHO, COOH. இது மூணு ஒரு ஃபார்முலாவா எடுத்துக்கலாம். ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் டு ரிமெம்பர், ரைட்? அண்ட் தென் எஸ்டர், ஈத்தர், அண்ட் தென் நம்ம கீட்டோன். சோ ஹியர் நடுவுல O வந்தா எஸ்டர், ஈத்தர்னா நமக்கு வந்து RCOOR, கீட்டோன்னா CO வரணும். OCOCOR அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு பேசிக்கா இது நம்ம வந்து ஜெனரல் ஃபார்முலா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நமக்கு காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது ஒரு 1 மார்க் நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அதனுடைய ஃபார்முலாவா அது என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ஹோமோலோகஸ் சீரியஸ். Homologous series means depends upon the carbon. Methane, methane, propane, butane, pentane. First one carbon CH4 and then two carbons na C2H6 and then propane CH3, CH2, CH3. Butane means in between the ரெண்டு CH2 அப்படிங்கிறது ஒரு 4 கார்பன் வரக்கூடியது butane. and then pentane means 5 கார்பன். So 5 கார்பனால ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ். and then ரெண்டு என்ஸ்லயுமே நமக்கு CH3ங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கும். In between the CH2 3 times here, I wrote 2 times here, CH2 in 3 times, that is pentane. So pentane உடைய கார்பன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 5 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுதான் அதனுடைய இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம பார்த்தது வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அண்ட் தென் ரூட் வேர்டு. ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம், ப்ரோபேன் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து மீத்தேன், ஈத்தேன் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் காம்பவுண்ட். ஹைட்ரோகார்பன்ஸ் ரூட் வேர்டு. Number of the carbon atoms. One means METH, and then 2 means ETH, ETH. 3 carbon means PROP, propane start பண்ணணும். And then BUT, BUT, 4 carbon. And then 5 carbons இருக்கக்கூடிய ஒரு நமக்கு காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், வந்து எப்படி ரூட் வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும்னா pent, PENT. Hexna 6 carbon atoms, 7 carbon atoms, HEPT, kept. and then நமக்கு வந்து ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதனுடைய இதை OCT அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். OCT அப்படின்னா ஆக்ட் 9 கார்பன்ஸ்னா NON and then DEC அப்படின்னு நமக்கு ரூட் வரும் அப்படின்னு சொன்னா 10. சோ நம்ம ஒவ்வொரு சங்கிலியிலும் எத்தனை கார்பன்
இருக்கோ அதனுடைய நம்பர்ஸ் அந்த செயின்ல நம்ம அதை பொறுத்து இந்த ரூட் வேர்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பார்த்த ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்னு ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டேர்ம் எஃப் சிஎல் பிஆர் ஐ NH2 and CH2 CH3 CH3 and then CH2 CH3. F means fluorine joined ஆனா நம்ம இந்த மாதிரி. And then chlorine சம்பந்தப்பட்டது வந்ததுன்னா குளோரோ. நம்ம CHLORO bromo அப்படிங்கிறது Br. Cl means chloro. அயோடோ அப்படின்னா I அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு எலமெண்ட் ஜாயிண்டா இருந்ததுன்னா அது எழுதணும். NH2 அப்படிங்கிறது நமக்கு வந்து அமினோ அப்படிங்கிறது. CH3னா மித்தைல். And then CH2 CH3 எத்தேன். எத்தேன் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 கார்பன் இருக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த ப்ரிஃபிக்ஸ். ஸோ ரூட் பார்த்துட்டோம், அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது, ரூட் வேர்ட் என்ன, அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்னு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வரக்கூடியது, முன்னோட்டு பின்னோட்டு அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் காம்பவுண்ட். சோ ஆல்கஹால், ஆல்டிஹைட் அண்ட் தென் கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், இதுதான் சஃபிக்ஸ். OH, OHல இருந்ததுன்னா ஆல், CHOனா ஏ, கீட்டோன்னா நமக்கு வந்து இந்த டேர்ம்ல வரும் COOH அப்படின்னு சொல்லி ஆசிட், நமக்கு வந்து அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. சோ இது நாலு மட்டும் தான் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப்ல நமக்கு சஃபிக்ஸா வரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது அந்த ஈத்தர், எஸ்டர் இதெல்லாம் எப்படி வரும், நமக்கு சென்டர்ல வரும். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஈஸியா நம்மளால எப்படி ரெண்டு இதா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சஃபிக்ஸ்ல முடியக்கூடியது நமக்கு வந்து OH அப்படின்னு சொன்னா ஆல் அப்படிங்கிற சவுண்ட். ஆல்கஹாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஆல் அப்படின்னு நம்ம முடிக்கணும். அண்ட் தென் ஆல்டிஹைட்ல கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கோம், CHO அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுக்குமே நம்ம வரும். இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். கீட்டோன் அப்படின்னு சொன்னா ஓன் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஆயிக் அமிலம் சொன்னா ஆயிக் ஆசிட், மெத்தனாலிக் ஆசிட், எத்தனாலிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். சரிங்களா? சோ இதெல்லாம் இது OL அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். திஸ் இஸ் AL கம்ப்ளீட் ஆகும். ONE, திஸ் இஸ் ஆயிக் ஆசிட் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். சரியா? சோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன். கார்பன் பாண்ட்ஸை வச்சு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படிங்கிற சவுண்ட்ல நமக்கு என்ன ஆயிருக்கும், இது வந்து அந்த சவுண்டு கேட்கும். இதே டபுள் பாண்ட் அப்படின்னு சொன்னா ஈன் அப்படின்னு சவுண்டு. ட்ரிபிள் பாண்ட்னா ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு. ANE அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சாரி ENE அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் ANE, செகண்ட் ஒன் ENE அப்படின்னா டபுள் பாண்ட், YNE அப்படின்னு சொன்னா ட்ரிபிள் பாண்ட். சோ இன் திஸ் மேனர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிங்கிளா, டபுளா, ட்ரிபிளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிங்க பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம எழுதணும். சோ சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் த நேம் ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். பிரைமரி அண்ட் தென் செகண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றா நமக்கு வந்து ரூட் வேர்டுக்கு அப்புறமா வரக்கூடியதுதான். ஓகேங்களா? சோ இதையே பிரைமரி அண்ட் தென் செகண்டரி அப்படின்னு நம்ம ரெண்டு விதமா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே? சோ இதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், இதுல ஆட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சோ பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடியது கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இந்த ரூட் வேர்ட்னு சொன்னோம், அதுக்கு அடுத்து வரக்கூடியது அதெல்லாம் என்ன சொல்லுவோம், கார்பன் பாண்டிங், அதனுடைய பேரண்ட்ஸையும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இந்த சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அந்த சொல்லக்கூடியது. செகண்டரி அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்ல வரக்கூடிய இந்த OH ஆல்டிகைட் இது எல்லாமே. சோ செகண்டரி குரூப் இது.
இது நமக்கு பிரைமரி குரூப். ஸோ திஸ் இஸ் பிரைமரி, திஸ் இஸ் செகண்டரி சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் இது டிவைடட் இன்டு டூ பார்ட். ஒன்னு நம்ம வந்து கார்பன் கார்பன் பாண்டிங்ஸ்ல சொல்லலாம். அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஐயூபெக். நம்ம வந்து பிரைமரி அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம். ரூட் வேர்ட்ல என்ன நமக்கு என்னென்ன ரூட் வேர்ட் ஃபார்மேஷன் பார்த்தோம். ஹோமோலோகஸ் சீரியஸ் என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் நம்ம இதுக்கப்புறமா ரூல்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணி எழுதணும், ஏன் நமக்கு வந்துட்டு ஐயூபேக் ரூல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க கரிம சேர்மங்களுக்காக. நமக்கு ஐயூபேக் நேம் எழுதுவதற்கு நமக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஐயூபேக்கினுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ரூல்ஸுமே நம்ம இப்ப பார்த்த இதே கான்செப்டை மட்டும் தான் நம்ம எல்லாமே ரூல்ஸா கரெக்டா சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் லாங் செயின் ஆட்டம்ஸ்ல நம்ம எத்தனை இருக்கணும், கார்பன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு எத்தனை இருக்கு, ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட், எது நீளமாக இருக்கிறதோ சைட்ல இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. லென்த்தியா இருக்கக்கூடிய கார்பன் செயினை நம்ம என்ன பண்றோம், பேரல் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூட் வேர்ட் அது நம்ம வந்து கரெக்டா நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த பேரல் செயின் நமக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளோசஸ்டா இருக்கக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படிங்கிறது தான் சப்ஸ்டிடியூட்டர்ஸ். அதுதான் நம்ம சொல்லக்கூடியது லோக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இட எண்கள் சொல்றோம், பதலி அல்லது வினை செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து லாங்கஸ்ட் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நமக்கு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்பர்ஸ், நம்ம லோக்கல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துக்கு நம்ம எண் நம்பர் எந்தெந்த எண்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்பர்ஸ் கொடுக்கணும். 1 2 3 1 ஆல் 2 ஆல் 1 ஈன் அப்படின்னு நம்ம அதுக்கு நேம் சொல்லுவோம். அது உங்களுக்கு எழுதும்போது பை பிராக்டிஸ் இப்போ பார்க்கும்போது இது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம இருக்கும். பட் நம்ம என்ன அதை எழுதுறச்சு கண்டிப்பா அது ஒவ்வொன்றா நம்ம ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா பை பிராக்டிஸ் இட் வில் பி அண்டர்ஸ்டாண்ட். Functional group and substituents present, then the priority will give to the functional group. Functional group க்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடியது கார்பனுடைய பாண்டிங். ஸோ அல்கேனா, அல்கீனா, அல்கைனா. ஸோ சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த மூணு பாண்ட பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நேம் சொல்லணும். அதுல நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஈனா, ஈனா, ஐனா அப்படிங்கிற டேர்ம்ஸ் நம்ம அந்த இடத்துல எழுதணும். சோ இந்த இடத்துல என்ன பாண்டிங் அப்படிங்கறத நம்ம எழுதணும். சிங்கிள் ஆர் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். கார்பன் செயின் நம்பர் is way to the multiple bonds in lowest possible of local numbers number. And then compound contains the functional group located with the local number followed by the secondary suffix. கரிம சேர்மத்துல வினைச்செய் தொகுதி இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த பின்னாடி வரக்கூடிய செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அதுல மென்ஷன் பண்ணணும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸ் கொடுக்கணும். 1 2 3 அந்த கார்பனுக்கு நம்பர் கொடுக்கணும். அடுத்தது சிங்கிளா, டபுளா, ட்ரிபிள் பாண்டா கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ரூல்ஸ் நம்ம அந்த சேர்மத்துல வினைச்செயல் தொகுதியை கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்றோம், அந்த சஃபிக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபிஃப்த் ரூல் சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் நமக்கு வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. செகண்ட் நமக்கு வந்து பிரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. அதோட நம்ம என்ன சொல்லணும், டெர்மினலா இ அப்படிங்கிற லெட்டர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ பிரைமரி அல்லது செகண்டரியா சஃபிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா சோ அந்த கான்செப்ட்ல நமக்கு லெட்டர்ஸ் ஆட் பண்றதுதான் சிக்ஸ்த் ரூல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இ அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல டெலிட் பண்ணணும், எடுத்துடணும் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணணும். சோ முதன்மை பின்னோட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னோட்டோட சேர்த்த பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய இ ஏன்னு சொன்னா நம்ம வந்து மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பென்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஈ விழும்.
ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ணணும்னு சொன்னா நம்ம ஆசிடா, ஆல்டிஹைடா அல்லது ஆல்கஹாலான்னா அதனுடைய வேர்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சஃபிக்ஸ் டேர்மை நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணணுங்கிறதுனால ஈய நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா சிங்குலர் ப்ளூரல்ல பாக்குறச்சே நம்ம லாஸ்ட் லெட்டர்ஸ் ஒரு இடத்துல எடுத்துட்டு இஎஸ் ஐஇஎஸ் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? சோ இன் திஸ் மேனர் இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ஈங்கிற டேர்ம் எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்றோம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து சிக்ஸ்த் ரூல் சொல்லும்போது சப்ஸ்டிடியூட் நம்பர் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரிஃபிக்ஸ்ல இருந்து ஸ்பெசிஃபை பண்ணி கரெக்டா அதனுடைய லொகேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். சோ பதிலினுடைய இடத்தை கண்டறிஞ்சு அதுக்கு நடுவுல என்ன பண்ணணும், நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். சோ இதுதான் இதனுடைய சிக்ஸ் அப்படிங்கிற இதனுடைய ரூல். சரிங்களா? சோ இந்த சிக்ஸ் ரூல்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஒரு காம்பவுண்டுக்கு ஐயுபிஏசி நேம் அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். சரிங்களா? சோ இந்த ஐயுபிஏசி நேம் எப்படி நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம அவங்களே ஒரு சில எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க, அதை எக்ஸாம்பிளா நம்ம ஃபாலோ பண்ணி அதை என்ன பண்றோம் எழுதிட்டு அதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் எவ்வாறு அதுக்கப்புறம் அவங்க காம்பவுண்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணி எழுதினோம்னு சொன்னா கண்டிப்பா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஐயுபிஎஸ்சி நேம். இந்த ஐயுபிஎஸ்சி நேம் அப்படிங்கிறது இப்போ 10th மட்டும் கிடையாது, அண்ட் தென் 11th 12th போனாலுமே நமக்கு இப்போ இத கரெக்டா நம்ம எழுத பார்த்துட்டோம்னு சொன்னா அதனுடைய எவ்வாறு நமக்கு தவறு இல்லாம நம்ம புரிஞ்சு எழுதிட்டோம்னா அதுக்கு உண்டான மதிப்பு நிச்சயமாக உண்டு. அது வந்து 1 மார்க் கொஸ்டின்லயும் வரலாம், டீடைல் கொஸ்டின்லயும் நமக்கு அது வந்து ஈஸியா ஃபார்ம் பண்ணி கரெக்டா அதை நேம் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும் எழுதி அதுல டிவிஷன்ஸ் வரும் இல்லையா? பட் ஐயுபிஎஸ்சி நேம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா CH3 CH2 CH2 CH3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இதுல நம்ம இத வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டான நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த ரூல்ஸ ஃபார்ம் பண்ணி அந்த ஆறையுமே எப்படி இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதை பார்க்கலாம். சோ ஸ்டெப் 1. சோ ஸ்டெப் 1 அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸ்டெப் 1 பார்க்கும்போது அதுக்கு எத்தனை கார்பன் செயின் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அதை தான் எழுதணும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது, கார்பன் செயினை நம்ம கண்டுபிடிச்சு எழுதக்கூடியது. கார்பன் செயின் அப்படின்னு சொல்லும் போது 1 2 3 4 and 5 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் 5. சோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஒவ்வொன்றும் தனியாக அந்த டேப்லர் காலத்தை நான் ஏன் ஒன்ஸ் அகேன் நான் இப்போ ரிவைஸ் பண்ணினேன்னு சொன்னா, அந்த டேப்லர் காலம் நீங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை ஈஸியா என்ன பண்ண முடியும், அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்களும் இதே மாதிரி தனியா உங்களுடைய நோட் புக் ஏதாவது ஒரு ஷீட்ல எழுதிட்டு நம்ம அந்த 3 டேப்லர் காலத்தையும் பக்கத்துல வச்சு ஒரு 2 or 3 நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு நேமிங் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியும், ஈஸியா அது மனப்பாடம் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, கார்பன் செயின். அப்ப என்ன லெட்டர் நம்ம யூஸ் பண்ணணும், PVNT பென்டேன் அப்படிங்கிறது தான். அதுல எப்படி எழுதணும், பென்ட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் தான் நம்ம எழுதுறோம். இது நம்ம ரூல் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப்ல நம்ம ரூல் 1 நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் நடுவுல என்ன பாண்டிங் இருக்கு. ஓகே, சோ என்ன பாண்டிங் கொடுத்துருக்காங்கிறத நம்ம கரெக்டா பார்க்கணும். என்னென்ன பாண்டிங்ல நமக்கு இருக்கு, அதனாலதான் இந்த கலர். இப்போ சோ செகண்ட் ரூல் வரும்போது பாண்டிங் மஸ்ட் நம்ம எழுதணும். CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், எல்லா பிளேசஸ்லயுமே நமக்கு சிங்கிள் பாண்ட் அப்படின்னு தான் இருக்கு. சோ சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டெப் 2 அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்றோம். ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது பாண்ட்ஸ். சோ பாண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன பாண்ட்ல இருக்கு, சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் ஒன்லி. சோ சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கணும்,
ஏன் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு பாண்ட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா ஒற்றை பிணைப்பு அப்படின்னு சொன்னா எப்படி எழுதணும் நம்ம ஏஎன்இ. சோ இதுல சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய சேர்மம் வந்து ரொம்ப எளிதானது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல நமக்கு ரெண்டே ரெண்டு ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணிருக்கோம். அடுத்தடுத்து நமக்கு வந்து வரக்கூடியதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவாங்க. எப்படி நமக்கு வந்து லோவர் கிளாஸ்ல இருந்து சொன்னா ஈஸியா எப்படி சம்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அடுத்தடுத்த ஸ்டெப். அது போலதான் இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுக்கும் அவங்க எல்லா ரூலையுமே நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது CH3 CH2 CH2 CH3 காம்பவுண்டுக்கு என்ன பேர் எப்படி கொடுக்கணும். சோ now we are following the two rules only. Rule number one, நமக்கு ஃபர்ஸ்ட் how many carbon atoms கார்பன் செயின்ல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ 5 கார்பன்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரணும், 5 நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா பென்ட் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். பாண்டிங் என்ன இருக்கு அப்படின்னு சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது பிணைப்பு நமக்கு வந்து ஒற்றை பிணைப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால ஏன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த இடத்துல நேம் எழுதுறோம். PENT பென்ட் அப்படிங்கிற வேர்டையும் அண்ட் தென் ANE. சோ இதுதான் இதனுடைய பெயர். பென்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த காம்பவுண்டுடைய பெயர். சரியா? சோ இப்ப எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கார்பன் என்னன்னு பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்லணும், மீத்தேனா ஈத்தேனா தொப்பேனா தொப்பேன் பென்டேன் அந்த எந்த வேர்டை நம்ம எந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அடுத்தது சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படின்னு கொடுக்கும்போது இதற்கு உண்டான பெயர் நமக்கு வந்துருக்கு. இந்த காம்பவுண்டுடைய நேம் பென்டேன். PENTANE அப்படிங்கிறது தான் இதனுடைய நேம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன. சோ அதுல கார்பன் செயின் எப்படி இருக்கு, இது சிங்கிளா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா. சோ அடுத்தடுத்து நமக்கு வரும்போது அந்த நீண்ட சங்கிலி அப்படின்னா ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். சோ செகண்ட் ஒன் இஸ் CH3 CH2 CH2. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நமக்கு நடுவுல வரும்போது CH2 அப்படின்னு தான் எழுதணும். CH3 அப்படின்னு எழுதிட்டோம் சொன்னா கண்டிப்பா அதுல என்ன ஆகும், மிஸ்டேக் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எழுதவே கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கேன், இங்க நான் என்ன ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா CH3 அப்படின்னு நான் எழுத போறேன். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், நமக்கு இந்த CH2வும் வரக்கூடாது. ஏன்னா இங்க நமக்கு என்னது மூணு பக்க பிணைப்பு, அந்த இடத்துல மேல ஜாயிண்ட் ஆயிருக்கிறது CH3. அப்ப நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி கரெக்டா மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதணும் அப்படின்னு தெரியணும். செகண்ட் ஒன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு பாண்டிங். சோ பாண்டிங் சொல்லும் போது சிங்கிள் பாண்ட், இது எல்லாமே என்ன பாண்டிங்ல இருக்கு, சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்ட்ஸை கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், பாண்டிங்கையும் அண்ட் தென் நடுவுல எந்த ஒரு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்லயும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சோ இந்த லாங் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். டோன்ட் கன்சிடர் திஸ் காம்பவுண்ட். சோ இதுல இருக்கக்கூடிய இந்த இணைப்பை நீங்க என்ன பண்ணக்கூடாது, எண்ணவே கூடாது. 1 2 3 4 and 5. Here also step 1 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 5. So already we wrote that word pent. பென்ட் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு எழுதிக்கணும். ரூட் வேர்டு மூல வார்த்தை என்ன சொல்லணும், பென்ட் அப்படிங்கிற எழுத்து தான் இந்த இடத்துல நம்ம எழுதிக்கிறோம். ஓகே. சோ செகண்ட் ரூல் சொல்லும் பொழுது இதுல அடிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, சப்ஸ்டிடியூவன்ஸ் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் இருக்குன்னு சொன்னா அதுல பக்கத்துல இருக்கக்கூடியது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் சொன்னோம் இல்லையா. அப்போ சப்ஸ்டிடியூவன்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பரை ஸ்டார்ட் பண்ணணும். டோன்ட் ஸ்டார்ட் ஹியர். எந்த இடத்துல இந்த பதிலி இணைப்பு இருக்கோ அதுல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நம்பர்ஸ கொடுக்கணும். சோ 1 2
3, 4 and 5. So இப்படிதான் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்ம இதுல நம்பர்ஸ் கொடுக்கிறோம். சோ இது வந்துட்டு இது பாண்டிங், இது நம்பர்ஸ். சோ இப்போ நம்பர்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அதுதான் நம்ம எழுதக்கூடியது ஸ்டெப் 2. நம்பர்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கறது நம்ம ஃப்ரேமிங் அதற்கு கொடுக்கணும். என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கறத நம்ம எழுதுறது. ஓகே. அண்ட் தென் ஸ்டெப் 3. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் என்ன பாண்டிங்ல இருக்கு. சோ என்னென்ன பாண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன பாண்டிங் இருக்கு? சிங்கிள் பாண்ட் ஒன்லி. சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்? ஆல்ரெடி ஏன் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படிங்கிற எழுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? இதுல கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுல சஃபிக்ஸா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்? ஏஎன்இ டேர்ம் அப்படின்னு சொல்லணும். சோ நம்ம ஸ்டெப் 3 ரூல் 3 நம்ம வந்து அந்த ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு என்ன மாதிரியான அதுல சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கு. நம்ம சப்ஸ்டியூவன்ஸ் என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? மெத்திலா, எத்திலா, குளோரோ, புரோமோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன இருக்கு, என்ன நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ அந்த இடத்துல நம்ம என்ன ஆட் ஆயிருக்கு? நமக்கு மெத்தில் தொகுதி எந்த கார்பன்ல, செகண்ட் கார்பன்ல மெத்தைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மெத்திலுக்கு பக்கத்துல என்னன்னா நம்பர் கொடுக்கணும். இந்த மெத்தைல் காம்பவுண்ட்ஸ் எந்த கார்பன் ஆட்டம்ஸ்ல நமக்கு இருக்கோ அதுதான் நம்ம எழுதிப்போம் இந்த இடத்துல. இந்த காம்பவுண்ட் நமக்கு வந்து எந்த கார்பன்ஸ்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? மித்தைல் காம்பவுண்டுக்கு நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரேம் பண்ணணும். சோ இதுதான் 4th ரூல். சரியா? ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் 5. சோ we select PENT term. Step 2 numbers formation 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது எந்த சப்ஸ்டியூயன்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்ல இருந்து நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கறதுக்கு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் கரெக்டான ரூல். ஸ்டெப் 3 என்ன பாண்டிங் ஃபார்மேஷன்? சிங்கிள் பாண்ட். சோ we add ANE term and then methyl compounds எந்த இடத்துல இருக்கோ அதற்குண்டான நேம் கொடுக்கணும். அதுதான் 2-மெத்தில். சோ இதுதான் நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம முன்னோட்டுன்னு சொல்லக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றதுல நம்ம என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இது. ஓகே. சோ இப்போ நம்ம இதனுடைய நேம் என்னன்னு எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? 2-மித்தைல். ரூட் வேர்ட் இஸ் பென்ட். அண்ட் தென் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் எழுதக்கூடிய சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஏஎன்இ அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2-மெத்தில் பென்டேன் இதுதான் இதனுடைய நேம். ஓகே. 2-மெத்தில் பென்டேன் இப்படிதான் நம்ம நேம் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோம்? நம்பரோட சப்ஸ்டியூவன்ட் எழுதணும். ஓகே. சப்ஸ்டியூவன்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நமக்கு வந்து இது என்ன இருக்கு? நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் நம்ம ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். ஸோ 2-மித்தைல் அப்படிங்கிறது பென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரூட் வேர்டு. சோ இதுதான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? நேம் கொடுக்கிறோம். சோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2ல எப்படி நம்ம ஃப்ரேம் நம்ம நேம் வந்து IUPAC நேம் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கிள் செயின். இதுல நமக்கு ஒரு சப்ஸ்டியூவன்ட் நமக்கு ஒரு பதிலி சேர்த்து மித்தைல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதுக்கு நேம் எழுதியிருக்கோம். 2-மெத்தில் பென்ட் பிளஸ் ஏன் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம எழுதணும். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் ஒரு காம்பவுண்ட். தேர்ட் காம்பவுண்ட் அதுலயும் லாங்கஸ்ட் செயின். அதுல ஒரு அடிஷன் இருக்கும். இப்போ நமக்கு 1 by 1 அந்த ரூல்ல நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன எப்படி நம்ம நேம் கொடுக்கணும் அப்படிங்கறது நமக்கு ஈஸியா புரியுது இல்லையா? சோ ஒரே இதுல பெரிய காம்பவுண்டா கொடுத்து நமக்கு எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தா it will be difficult to understand. So இப்ப நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் நமக்கு வந்து அந்த குரூப்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. So here CH3
CH2 நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லாமே என்னன்னு கேட்டா நமக்கு வந்துட்டு 5 கார்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ ஹியர் 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். 6 அப்படின்னு சொன்னா CH3, CH2, CH2, CH2 and then CH3. சோ இது ஸ்ட்ரெயிட்டா எழுதக்கூடியது. பட் ஹியர் ரெண்டு நமக்கு என்ன இருக்கு, அந்த நீளமான சங்கிலி தொடர்ல நமக்கு கார்பன் 2 குரூப் நம்ம ஆட் ஆயிருக்கு. சோ ஹியர் CH2, CH3 அப்படின்னு ரெண்டு ஆட் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல CH2 ஃபார்மேஷன் அப்படின்னு நமக்கு வந்திருக்குன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல என்ன எழுதக்கூடாது, CH2 எழுதக்கூடாது. சோ அப்படி எழுதுறது தவறு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆயிருக்கு 2, 3, 4. அந்த பிணைப்பு, அந்த பாண்டிங்கிறது நமக்கு கரெக்டா நான்முக பிணைப்புங்கிறது வரணும். சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும், பாண்டிங் சிங்கிள் பாண்ட் இந்த இடத்துல CH3 சிங்கிள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். இங்கேயும் நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன பிணைப்பு இருக்கு, ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. சரியா? சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சேர்மம், காம்பவுண்ட். இதனுடைய பெயரை நம்ம என்ன பண்ணணும், இப்ப கண்டுபிடிக்கணும். சோ லாங்கஸ்ட் கார்பன் செயின்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை கார்பன்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4. சோ நம்ம வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீளமான சங்கிலி தொடர்ல நமக்கு அடிப்படை சொல் நமக்கு வந்துட்டு 7 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ ஹியர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல மித்தைல் குரூப்பை விட்டுட்டு இந்த CH2வும் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடியது. சோ கார்பாக்சில் குரூப்னு. அப்ப இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல நமக்கு ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம CH2வை கன்சிடர் பண்ணணும். CH3 தான் நமக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்ஸா நமக்கு அதுல வரும். அப்போ எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது 7 கார்பன் ஆட்டம்ஸ். சோ 7 கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு 7 கார்பன் இருக்கக்கூடிய டேர்ம் என்னது அப்படின்னு கேட்டா ஹெப்ட் அப்படிங்கிற டேர்ம். ஓகேங்களா? சோ HEPT, ஹெப்ட் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சு அதற்கு உண்டான அடிப்படை சொல்லான ரூட் வேர்டை ஹெப்ட் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ இதுல ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எந்த கார்பனோட அது ஜாயிண்ட் ஆயிருக்கோ அதுல இருந்துதான் நம்ம நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ எந்த கார்பன் ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா இப்போ நம்ம என்ன நம்பர் கொடுக்கும் போது சப்ஸ்டிட்யூவன்ஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கா அல்லது இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அதற்குண்டான நம்ம நம்பர்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். சோ எதுக்கு பக்கத்துல இருக்கு, இங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன ஆகணும், அப்ப இதுதான் நமக்கு என்ன ஆகும், மேல இருந்து எல் ஷேப் அப்படின்னு வரக்கூடிய அந்த இடத்துல இருந்துதான் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? சோ அப்ப CH3, CH2, CH3 அப்ப 7 கார்பன் ஆட்டம்ஸ்னா here 1, 2 and then 3, 4, 5, 6, 7. சோ இந்த மாதிரி தான் இதுல என்ன பண்ணிருக்கணும், நம்ம நம்பர்ஸ கொடுக்கணும். சரிங்களா? 4, 5, 6, 7. இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்ம என்ன பண்றோம், கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் என்னங்கிறத கவுண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் நம்பர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம். சோ கார்பன்ல எப்படி நம்பர் கொடுக்க கூடாதுன்னா ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னா இதுல என்ன இருக்கு, நமக்கு சப்ஸ்டிட்யூவன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. சோ எல்லாம் அடுத்தது நமக்கு வந்து ஸ்டெப் 3. சோ செகண்ட் நம்ம வந்துட்டு நம்பர் கொடுத்தாச்சு. ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் நம்ம பாண்டிங். என்ன பாண்டிங்லன்னு சொன்னா சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கணும். சோ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட் என்ன இருக்கு, எல்லாமே நமக்கு சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு, டபுள் பாண்டே கிடையாது. வேர்ட் அப்படின்னா ANE அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ANE அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ்வலா ஒவ்வொரு சிங்கிள் பாண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ரூல் 3 அண்ட் ரூல் 4 அப்படின்னு சொல்லும்போது நம்ம
சப்ஸ்டியூஷன். நமக்கு வந்து மெத்திலுக்கு பதிலாக நமக்கு மூன்றாவது கார்பன் ஆட்டம்ல என்ன இருக்கு, மெத்தில் தொகுதி அப்படின்னு சொல்லி அதுல என்ன நமக்கு வந்துட்டு நம்பர், அதுக்கு உண்டான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லும் போது எந்த பிளேஸ்ல இந்த மித்தைல் தொகுதி ஜாயிண்ட் ஆயிருக்கு. சோ மித்தைலினுடைய பிளேஸ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஐடென்டிஃபை. சோ அப்ப பிளேஸ் 3, நம்பர் 3ல அது என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. சோ 3 மித்தைல். அப்போ இதுல எப்படி நம்ம நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லா இதையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதினோம்னா 3 மித்தைல் ஹெப் அண்ட் தென் ஏன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம 3 மித்தைல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணணும். அண்ட் தென் ஹெப் ஏன், இதுதான் இதனுடைய ஃபுல் நேம். 3 மித்தைல், சாரி, ஹெப்டேன். இதுதான் இதனுடைய டேர்ம். 3 மித்தைல் ஹெப்டேன் அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டினுடைய பெயர். சோ இதுதான், இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஐயூபிஏசி நேம் அப்படிங்கறத நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 3 ரூல்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுத்துருக்கோம். சோ 3 எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். இந்த 3 எக்ஸாம்பிளையுமே நீங்க வீட்டுல எழுதி பாருங்க. ஏன்னா இங்க ஒவ்வொன்றையும் திரும்பியும் மீண்டும் எழுதி பார்த்தா மட்டும்தான் அதுல நமக்கு வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா எழுதுறோமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். சோ ஹியர் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் ஹியர் நம்ம என்ன பண்றோம், கேபிட்டல் லெட்டர்ஸ ஃபாலோ பண்ணணும். சோ 3 மித்தைல் ஹெப்டேன் அப்படிங்கிற நேம் தான் இதனுடைய இந்த காம்பவுண்டுடைய நேம். ஓகேயா? சோ CH3 ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸ் ஃபாலோ பண்றோம். அண்ட் தென் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். சோ இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணிருப்போம். சிங்கிள் செயினா இருந்தா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூயன்ட்ஸா இருந்தா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ நீங்க பார்த்த எல்லா பார்ட்டுமே ரொம்ப எசென்சியல், இம்பார்ட்டண்டா நமக்கு வந்துட்டு தேவையான ஒரு விஷயம். நம்ம 11th 12th அதாவது காலேஜ் போனாலுமே ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன, யூபிஎஸ்சி நேம் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு கரெக்டா நம்ம படிச்சுட்டோம் பொறுமையான்னு சொன்னா நிச்சயமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸ் அண்ட் தென் பாண்டிங் கொடுக்கணும். அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பயே கேளுங்க. ஏன்னா யோசிச்சு கரெக்டா கவனிச்சீங்கன்னா எந்த ஒரு டவுட்டுமே இதுல வராது. ஆர் அதர்வைஸ் நீங்க வந்துட்டு ரீட் பண்ணிட்டு வாங்க, பண்ணிட்டு வந்துட்டு அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், வாட் ஆர் த ப்ரிஃபிக்ஸ், வாட் ஆர் த சஃபிக்ஸ் அப்படிங்கறது நமக்கு ரூல்ஸ் தான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, செகண்ட் ரூல் என்ன, தேர்ட் ரூல் என்ன, அந்த ரூல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கொஸ்டினா நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுல நம்ம தவறு இல்லாம கரெக்டா நம்ம எப்படி ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதன்படி பேர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நேமிங் ஃபார்மேஷன்ல மிஸ்டேக்கே வராது. அவங்க ஒரு நீங்களா ஒரு டக்குன்னு எடுத்ததும் எங்க இருக்கு என்ன அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்துடும். ரூட் அண்ட் சாரி ப்ரிஃபிக்ஸ், ரூட் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா கரெக்டா என்ன பண்ண முடியும், அதுக்கு நேமிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா நம்மளால எழுத முடியும். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.